இதற்கிடையே தான் இந்த ரஜினியின் எபிசோட், ரஜினி ஸ்டாலினை சந்தித்த திடீரென. ஏன்னால் பொதுவாக ரஜினி இது போன்று சந்திப்பது இல்லை. ஆனால் ரஜினியின் சந்திப்புக்கு நேற்று என்ன விளக்கம் கூறப்பட்டது என்றால், நேற்று சொல்லப்பட்டது, ரஜினி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் போது மட்டுமல்ல, வருத்தமாக இருக்கும் போதும் நான் கூட இருப்பேன் என்பதற்காக உங்களை சந்தித்தேன் என்ற வகையில் கூறப்பட்டது. ஆனால் ரஜினி பாஜகவின் தூதராகத்தான் சென்றிருக்கிறார் என்பதுதான் தற்போது பரபரப்பான பேச்சாக மாறியிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் தூதராக, மோடியின் தூதராக ஸ்டாலினை சந்தித்திருக்கிறார் ரஜினிகாந்த். அப்பொழுது அவர் சொன்னது 2 விடயங்கள். ஒன்று, திமுக ஆட்சி அமைக்கட்டும், நீங்கள் முதல்வராக, நாங்கள் அதிமுக ஆதரவு வெளியிலிருந்து கொடுக்கும் ஒரு ஆப்ஷன். 2வது ஆப்ஷன் என்னவென்றால், அதிமுகவுக்கு நீங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தருங்கள், இபிஎஸ் முதலமைச்சராகட்டும். இந்த 2 ஆப்ஷன் இருக்கிறது. நீங்கள் எது வேணுமோ தேர்ந்தெடுத்து முடிவு செய்யுங்கள் என்ற வகையில் கொடுத்திருக்கிறார்கள். இதை அடுத்துதான் இந்த செய்திகள், அதிமுக திமுகவும் ஆட்சி அமைக்கப் போகிறது ஒன்றிணைந்து, கூட்டணி ஆட்சியா அல்லது தனித்து வெளியிலிருந்து ஆதரவு தரும் ஆட்சியா என்ற வகையில் செய்திகள் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கிறது. எனவே பாஜகவின் தூதுவராக ரஜினிகாந்த் வந்ததால் தான் இந்த பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இதை ரஜினியும் அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொள்ளவில்லை, திமுக தரப்பிலும் ஒப்புக்கொள்ளவில்லை, பாஜகவும் ஒப்புக்கொள்ள நிச்சயமாக. ஆனால் இதற்கு ஒரு அரசியல் கோணம் கொடுக்கப்படுகிறது என்பதுதான் தற்போது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. என்றால் ஏற்கனவே நாம் கூறியது போல அரசியலில் எதுவும் எப்பொழுதும் நடக்கலாம், இதுதான் நடக்கும் என உறுதியாக சொல்ல முடியாது. இந்த சூழ்நிலையில் தான் இன்று அதிரடியாக தாவேகா தலைவர் விஜய் பரபரப்பாக ஒரு முடிவினை எடுக்க இருக்கிறார். விஜயின் அடுத்த அதிரடி நகர்வு என்னவென்றால், விஜய் என்ன செய்யப்போம் என்றால், தற்போது உச்சநீதிமன்றத்தை ஒரு பக்கத்திலே நாட இருக்கிறார். உச்சநீதிமன்றத்தை ஒரு பக்கத்திலே நாடி ஆளுநர் ஜனநாயகத்திற்கு எதிராக, சட்ட விதிகளுக்கு எதிராக, அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக, மரபுகளுக்கு எதிராக செயல்படுகிறார். எங்களை ஆட்சி அமைக்க உரிமை கோருவதற்கு அனைத்து முழு உரிமையும் எங்களுக்கு இருக்கிறது, அந்த உரிமையை தான் கோருகிறோம், ஆனால் எங்களை அழைக்க மறுக்கிறார். பெரும்பான்மை பட்டியலை தற்போதே கொடுக்க வேண்டும் என கூறுகிறார். இது ஏற்கக்கூடியது அல்ல, இது சட்டத்திற்கு எதிரானது. எனவே அவருக்கு உத்தரவிட்டு எங்களை ஆட்சி அமைக்க உத்தரவிட வேண்டும், அழைக்க சொல்ல வேண்டும் என்ற வகையிலே உச்சநீதிமன்றத்தை நாட இருக்கிறார்கள். மற்றொரு பக்கத்தில் விஜய், தாவேகா தலைவர், விசிக தலைவர் திருமாவளவன், இடதுசாரிகள் ஆகியோருடன் அவரே நேரடியாக தொலைபேசியில் பேச போகிறார். ஏற்கனவே திருமாவளவன் பேசிவிட்டார். இடதுசாரிகளிடம் பேசி அவர்கள் இருவரும் 2-2-2 வைத்திருக்கிறார். இந்த 6 நபர்களுடைய சப்போர்ட்டும் வந்துவிட்டால் அவர் பெரும்பான்மையை பெற்றுவிடுவார். அதற்கு பிறகு பட்டியலை கொடுத்து ஆட்சி அமைக்கப் போகிறார். 3வதாக விஜய் தரப்பிலே சொல்ல வேண்டிய விடயம், முக்கியமான விடயம் என்றால், இன்றைய நிலையிலே 13ஆம் தேதி, வருகின்ற 13ஆம் தேதி பதவி ஏற்பது, அடுத்த வாரம் பதவி ஏற்பதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்காக தயாராக இருக்கிறார்கள். அதுவரை டைம் இருக்கிறது என்பதால் உச்சநீதிமன்றம் நாடுகிறார்கள். இன்றே உச்சநீதிமன்ற மனு தாக்கல் செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கு என்று கூறப்படுகிறது. தற்போது ஏற்கனவே நாம் கூறியது போல விஜய் தரப்பிலே தற்போது என்ன ஒரு குழப்பம் என்றால், நேற்று வரை IAS IPS என அனைத்து அதிகாரிகள், கான்வாய்கள், உச்சக்கட்ட பாதுகாப்பு, ஒரு முதலமைச்சருக்கு என்ன பாதுகாப்பு வழங்கப்படுமோ அந்த பாதுகாப்பு கொடுத்திருந்தவர் திடீரென ஒரு 6 மணிக்கு 8 மணிக்கு நேற்று இரவு 8 மணிக்கு பிறகு எல்லாம் விலக்கொள்ளப்பட்டது. சாதாரண விஜயாக மாறிவிட்டார். வழக்கமானவர் கொடுக்கப்பட்ட அந்த Y பிரிவு பாதுகாப்பு மட்டும்தான் இருந்தது. 2-3 அவருடைய ஊடக கான்வாய்கள் தான் இருந்தது, மற்ற எதுவுமே இல்லை. இந்த மாற்றங்கள், அதிரடி மாற்றங்கள் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்ல, மிக முக்கியமான செய்தி, இந்த நேரத்துக்கான மிக முக்கியமான பிரேக்கிங் செய்தி என்னவென்றால், மத்திய அரசின் உளவுத்துறை ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு கெட வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை தாவேகா தொண்டர்கள் உணர்ச்சி வசப்படலாம், அல்லது மற்ற கட்சி தொண்டர்கள் உணர்ச்சி வசப்படலாம். எனவே அரசியலில் மிக முக்கியமான மாற்றங்கள் அடுத்தடுத்து நகர்ந்து வருவதால் எல்லோரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலே கவனமாக இருக்க வேண்டும் என டிஜிபிக்கும் உள்துறை செயலாளருக்கும் தலைமை செயலாளருக்கும் ஒரு ரகசிய உத்தரவினை பிறப்பித்ததாக, ரகசிய உத்தரவை எச்சரிக்கை செய்தி அனுப்பியதாக தகவல்கள் இன்று காலையிலிருந்து பரவுகின்றன. அதுவும் மிக முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுகிறது. இதையெல்லாம் பார்க்கும்போது தமிழகத்திலே தேர்தல் முடிந்துவிட்டாலும் ரிசல்ட் வந்துவிட்டது, மக்கள் தீர்ப்பு வந்துவிட்டது. இருப்பினும் அதிரடியான பல திருப்பங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. காங்கிரஸ் கூட்டணியில் சேர்ந்ததற்கு பிறகுதான் இந்த அதிரடி திருப்பங்கள் நடைபெற ஆரம்பித்திருக்கிறது. எனவே அடுத்த நிகழ்வுகள் என்ன நடக்கும் என்பது மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. என்ன செய்ய போகிறார் விஜய் என்பது ஒரு கேள்வி, ஸ்டாலின் என்ன செய்ய போகிறார் என்பது 2வது கேள்வி, EPS என்ன செய்ய போகிறார் என்பது 3வது கேள்வி. முத்தாய்ப்பாக சொல்ல வேண்டும் என்றால், தமிழக பொறுப்பு ஆளுநராக இருக்கும் அருளேக்கர் என்ன செய்ய போகிறார்? அவர் கையில் தான் சாட்டை இருக்கிறது, அவர் கையில் தான் சாவி இருக்கிறது. அவர் என்ன செய்ய போகிறார் என்பதுதான் மிக முக்கியம். எனவே இந்த 4 பேரினுடைய நகர்வுகள்
என்ன என்பது மிக முக்கியமாக கவனிக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, உபரியாக தொல் திருமாவளவன் மற்றும் இடதுசாரி கட்சிகள் இவர்களுடைய முடிவு ஆதரவு விஜய் பக்கம் திரும்புமா என்பதும் அடுத்த மிகப்பெரிய கேள்வி. எனவே அடுத்தடுத்த கேள்விகளால் தேர்தலுக்கு முன் என்ன பரபரப்பு இருந்ததோ, ரிசல்ட் டே அதாவது முடிவுகள் வெளிவந்த நாள் என்று என்ன பரபரப்பு இருந்ததோ அதையெல்லாம் விஞ்சும் வகையிலே தற்போது பெரும் பரபரப்பு காணப்படுகிறது என்பதுதான் தற்போது யதார்த்த கள நிலவரமாக இருக்கிறது.